வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். பொன்மனச் செம்மலின் புகழ். நண்பர்களே, நம்முடைய நாட்டில் பல தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள், வளர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் உள்ள கண்டியிலே பிறந்து தமிழகத்திற்கு வந்து நாடக நடிகராய் உயர்ந்து திரைப்படத்தில் தன் முத்திரையை பதித்து மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்தை இன்னும் தமிழகம் மறக்கவில்லை. மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் என்று அவரே பாடினார். அது கடமை என்று அவரே குறிப்பிட்டார். ஆக மக்கள் மனதில் மூன்றெழுத்து பதிந்தது எம்ஜிஆர், அவருடைய இரட்டை இலை. 1917ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் நாள் கண்டியில் கோபால் மேனன் என்பவருக்கும் சத்யபாமாவுக்கும் 5வது குழந்தையாய் பிறந்தவர்தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். மிகவும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை கோபால் மேனன் இறந்த பிறகு குடும்பம் வறுமையில் வாடியது. 3 குழந்தைகள் விஷக்காய்ச்சலில் இறந்துவிட 2 குழந்தைகளோடு தமிழகத்தில் உள்ள கும்பகோணத்திற்கு வந்து அங்கே வாழத் தொடங்கினார். எம்ஜிஆரும் அவரது அண்ணன் எம்ஜி சக்கரபாணியும் நாடகத்தில் பாய்ஸ் கம்பெனியில் நடித்தார்கள். பிறகு திரை உலகம்தான் தம்முடைய வாழ்க்கை என்று அவர்கள் தங்களை வடிவமைத்துக் கொண்டார்கள். இப்படி படிப்படியாய் உயர்ந்து பல படிகளை எட்டி சிகரத்திற்கே சென்றவர் எம்ஜிஆர் அவர்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று பாடியவர் அவர். நானே போட போகிற சட்டம் நாட்டில் நன்மை புரிந்திடும் திட்டம் என்று தன்னுடைய படப்பாடலில் கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுத பாடியவர். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் பாடுபட்டு கம்மாக்கரையை ஒசத்தி கட்டி காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்று கேட்க, கஞ்சி என்றால் பானை நிறையாது, சிந்தித்து முன்னேற வேணுமடி என்று பதிலும் சொல்வார்கள். ஆக மக்கள் மனதில் ஒரு சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். முதலில் ராஜகுமாரி என்கிற படத்தில்தான் அவர் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அதற்கு கதை வசனம் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து மிக சிறந்த வெற்றியை பெற்றது அந்த படம். அதற்கு பிறகு மந்திரி குமாரி, இப்படி பல படங்களை கலைஞர் எழுத அதிலே அவர் நடித்து மிகவும் புகழ் பெற்றார். அதன் பிறகு அவர் பல படங்களில் நடிக்கத் தொடங்கினார்.
அவரே சொந்தமாக எடுத்த படம்தான் நாடோடி மன்னன். அந்த படத்தின் போது அவர் சொன்னார், இந்த படம் வெற்றி பெற்றால் நான் மன்னன், தோல்வியடைந்தால் நான் நாடோடி என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் மன்னனாக உயர்ந்தார். அதன் பிறகு பல அற்புதமான படங்களை நடித்தார். எல்லா படங்களிலும் திராவிட சிந்தனைகளை அவர் புகுத்தினார். திராவிட சிந்தனைகளை புகுத்தினால்தான் தன்னுடைய படம் வெற்றி பெறும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால் அவர் காங்கிரஸ்காரராக இருந்தபோதும் கூட திராவிட சிந்தனைகளை புகுத்துகிற ஒரு பணியிலே அவர் ஈடுபட்டார். அதன் பிறகு அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு கலைஞரின் கதை வசனத்தால் புகழுக்க சென்ற அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சேர்ந்தார். அங்கே ஏற்கனவே சிவாஜி கணேசனும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இருந்தார். இருவருக்கும் இடையே போட்டி நிலவியது. இவர் சமூக படங்களையும் அவர் குடும்ப படங்களையும் நடித்து 2 பேருக்கும் இடையே போட்டிகள் கடுமையாக இருந்தன. அதன் பிறகு சிவாஜி கணேசன் திருப்பதி சென்று வந்துவிட்டார் என்பதற்காக அவர் மீது எல்லோரும் கடுமையாக பேசினார்கள். அதன் பிறகு சிவாஜி கணேசன் திமுகவிலிருந்து வெளியேறினார். எம்ஜிஆர் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நிலைத்து நின்று விட்டார். மிகச்சிறந்த கொடை உள்ளம் கொண்டவர், நல்ல மனம் படைத்தவர், பரங்கிமலை பாரி என்று போற்றுகிற அளவுக்கு உயர்ந்தவர், எல்லோரையும் அவர் அரவணைத்து செல்லக்கூடியவர், உண்மையான பாசத்தின் வெளிப்பாடாய் விளங்கியவர். துரைமுருகன் என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திலே சிறந்து விளங்குகிற அந்த துரைமுருகனை படிக்க வைத்தது அவர்தான். அவர் சட்டமன்றத்திலே எம்ஜிஆர் அவர்களை கடுமையாக விமர்சித்துவிட்டு மயங்கி கீழே விழுந்தபோது முதலில் தண்ணீர் தெளித்து எழுப்பியவர் எம்ஜிஆர் என்பதை வரலாறு மறக்காது. அதன் பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்தார், சட்டமன்ற உறுப்பினரானார், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரானார். 1967 எம்ஆர் ராதாவுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக எம்ஆர் ராதா எம்ஜிஆரை சுட, அது கழுத்திலே பட, கழுத்தில் அவர் ஒரு கட்டு போட்டு கொண்டே மருத்துவமனையில் படுத்தபடியே ஜெயித்து காட்டினார் பரங்கிமலை தொகுதியில். அதன் பிறகு அவர் அமைச்சரவை அமைந்தது, அதிலே பொருளாளராக இருந்தார். இப்படி பல படிகளில் பலப்படவாக அவை உயர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தவிர்க்க முடியாத ஒருவராக மாறிப்போனார். பொதுக்கூட்டம் என்றால் எம்ஜிஆர் பேசியதற்கு பின்னால் யாராவது பேச வந்தால் மக்கள் இருக்க மாட்டார்கள் என்கிற நிலை உருவாகிவிட்டது. அதனால் சில எம்ஜிஆர் அவர்களின் உரையை கேட்பதற்காகவே பொதுக்கூட்டங்களில் மக்கள் சாறை சாறையாய் வந்தனர். எம்ஜிஆர் பேசி முடித்ததற்கு பிறகு மக்கள் எல்லோரும் கலைந்து சென்று விடுகிறார்கள் என்று பல திராவிட இயக்க தலைவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய முகத்தை பார்க்கவும் அவருடைய பேச்சை கேட்கவும் மக்கள் திரண்டு எழுந்தார்கள். எம்ஜிஆருடைய பாடல்கள் கொள்கை விளக்க பாடல்களாகவே அமைந்தன. அவர் பாடல் எழுதுகிற போதும் மிகுந்த கவனத்தை செலுத்தி பாடல்களை எழுதும்படி கவிஞர்களுக்கு சொல்லுவார். நான் அளவோடு ரசிப்பவன், எதையும் அளவின்றி கொடுப்பவன் என்று பாடல் கவிஞர் வாலியால் எழுதப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் செத்து பொழைச்சவண்டா, எவனை பார்த்து சிரிச்சவண்டா என்று
எம்.ஆர். ராதாவினுடைய அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு வந்த எங்கள் தங்கத்தில் ஒரு பாடல் அமைந்தது. இப்படி தன்னை பற்றியும் தன்னுடைய கொள்கைகளை பற்றியும் பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவராக பாடல்களில் வரும்படி எழுதக்கூடியவராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு 1972 தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றது. அந்த தேர்தலிலே அவர் ஒரு சுகாதார அமைச்சர் பொறுப்பை கேட்டதாகவும் அதை கொடுப்பதற்கு அன்றைய திமுக அரசு விரும்பவில்லை என்கிற அடிப்படையிலும் பார்க்க முடிந்தது. அதன் பிறகு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கருணாநிதிக்கும் அவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அவர் பொருளாளராக இருந்த காரணத்தால் கணக்கு கேட்க ஆரம்பித்தார். அதனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதன் அடிப்படையில் அவர் அதிமுக என்கிற ஒரு கட்சியை ஏற்படுத்தினார். அந்த கட்சி படிப்படியாய் வளர்ந்தது. அது திண்டுக்கல் இடைத்தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றது. 1977 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது, ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு அவர் மறையும் வரை அவரை யாராலும் வீழ்த்த முடியவில்லை என்பதுதான் வரலாறு. 1986 அவர் மறைந்ததற்கு பின்னால் 87 அவர் மறைந்ததற்கு பின்னால் தான் அவர் அடுத்தவர்கள் பதவிக்கு வருவதற்கு வழிவிட்டார். அந்த அளவுக்கு மக்களினுடைய மனதிலே நிறைந்து போயிருந்தார். அவர் சத்துணவை விரிவுபடுத்தினார். காமராசர் கொண்டு வந்திருந்த சத்துணவு திட்டத்தை மிக விரிவான சத்துணவு திட்டமாக மாற்றி அமைத்தார். இப்படி தமிழக மக்களுக்காக பல நன்மைகளை பல வகைகளில் அவர் செய்தார். சிறுநீரக பாதிப்பின் காரணமாக அமெரிக்கா சென்று சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு மீண்டும் திரும்பி வந்தார். திரும்பி வந்ததற்கு பிறகும் அவருடைய உடல்நிலை சரியாக இல்லை. 1987 டிசம்பர் மாதம் 25 அவர் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். அவர் அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற போது மக்களெல்லாம் அவருக்காக, தமிழக மக்கள் முழுவதும் அவருக்காக வழிபாடு செய்தார்கள். ஒரு பாடல் ஒன்றை வாலி ஒளி விளக்கு படத்தில் எழுதியிருப்பார். இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு என்ற அந்த பாடல் அன்றைய காலகட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஒலித்தது. மக்கள் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் எம்ஜிஆர் பேரில் என்பதை நம்மால் அன்றைக்கு உணர முடிந்தது. அந்த அளவுக்கு மக்கள் மனங்களில் நிறைந்தவர். கட்சி பேதமின்றி எல்லோரும் அவரை ஏற்றி போற்றினார்கள். பல சாதனைகளை, பல மக்கள் நலத்திட்டங்களை வழங்கியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய அந்த உணர்வுக்காகவும் மக்கள் நலன் காக்கும் திட்டங்களை தந்ததற்காகவும் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் திரைப்படங்களில் கொள்கை விளக்கங்களை எடுத்துச் சொல்லி தமிழக மக்கள் மனதில் திராவிட சிந்தனையை உருவாக்கிய அவர். திராவிட கருத்துக்களை திரைப்படத்தின் மூலமாக புகுத்தியவர் அவர். இன்றைக்கு திராவிட சிந்தனை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எம்ஜிஆர் அவர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருக்கலாம், கட்சி தொடங்கி இருக்கலாம், எவ்வளவோ நடந்திருந்தாலும் கூட தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்ற ஒரு நல்ல ஒரே தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைக்கும் கூட எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சிலர் நம்புவதை நம்மால் உணர முடிகிறது. அத்தகைய மக்கள் மனதிலிருந்து பிரிக்க முடியாத, நீக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்
1987 மறைந்தாலும் அவர் புகழ் இன்னும் இந்த மண்ணுலகில் நிலைத்திருக்கிறது. இந்த மண்ணுலகம் இருக்கும் வரை, தமிழனின் ஒவ்வொரு மூச்சும் இருக்கும் வரை அவர் புகழ் நின்றிருக்கும். அந்த 3 எழுத்து மனதில் கல்வெட்டாய் பதிந்திருக்கும்.